Hey guys, I'm Yalish. So welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேச இருக்கலாம் என்றால் he said அவர் மாறாதவர். நான் வழக்கமா ஃபயர் அண்ட் அமர் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஷார்ட் நோட் ரெடி பண்ணுவேன், அதிலிருந்து நான் பேசுவேன். ஆனா இந்த வீடியோ வழக்கமான வீடியோ இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நான் ஷார்ட் நோட் ரெடி பண்ணவும் இல்லை. அதே நேரத்தில் வழக்கம் போல இந்த வீடியோ 3-5 நிமிடத்துக்குள்ள இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சில நேரத்தில் கூட போகலாம், சில நேரத்தில் கூட வரலாம். ரீசெண்டாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்திட்டு இருந்தார். அந்த காரியத்தை உங்களோட ஷேர் இல்லாமல் தான் இருக்கு. என்னவென்றால் காலம் போக போக நாட்கள் நகர நகர எனக்கு என்னவோ நாங்கள் ஆண்டவரை, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் செய்த காரியங்கள், அவருடைய வரலாறுகள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய எரிச்சல், அவருடைய கோபாக்கினை, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் போன்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் காலம் போக போக குறைவாக மதிப்பிடுகின்றோமோ என்று எனக்கு ஃபீல் ஆகும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நாங்கள் வாழும் வாழ்க்கை அப்படித்தான் பிரதிபலிக்கின்றது. கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சேர்ச்சுக்கு போய் கும்பிட்டுட்டு வருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழுவோம். இந்த மாதிரி வாழுகின்றோமோ என்று எனக்கு ஃபீல் ஆகி கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதாகம் சொல்லுகின்றது, நம்முடைய கர்த்தராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். எங்களுடைய ஆண்டவர் இந்த பூமியையும் இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைக்கும் போது எந்த அளவுக்கு வல்லமையோடும், எந்த அளவுக்கு அதிகாரத்தோடும், எந்த அளவுக்கு மகிமையோடும், எந்த அளவுக்கு அன்பாயும் இருந்தாரோ அதே அன்போடும், அதே மகிமையோடும், அதே அதிகாரத்தோடும், எல்லாம் அதே அளவோடு இன்றைக்கும் இருக்கின்றார், இனியும் இருப்பார். இதை நாங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸோ கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டுக்கு முன்பதாகவே தம்முடைய ஒரே பேரான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின் படிதான் நாங்கள் இன்றைக்கு வாழ கடமைப்பட்டுள்ளோம். ஆனா எனக்கு என்னவோ எங்களுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியதன்படி போற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்கள் வாழ்ற வாழ்க்கை அப்படி பிரதிபலிக்கல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமா இருந்தால், சபைக்குள்ளேயே போட்டிகள், பொறாமைகள், வஞ்சகங்கள், சபைக்குள்ளேயே பேசித்தனங்கள், விபச்சாரங்கள், சபைக்குள்ளேயே பொய்கள், களவுகள், எல்லாரும் எப்படி தெரியுமா இப்ப இருக்கணும்? நம்மட தேவன் தானே, அவர் என்ன மனம் திரும்பினா மன்னிப்பு தருவார், நம்மட வாடு பரவாயில்ல, அந்த மாதிரி நாங்கள் மாறிட்டோமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் மிகுந்த கோபாக்கினை உள்ள தேவன், அவர் எரிச்சல் அடையக்கூடிய தேவன். அவருடைய கோபாக்கினையும் அவருடைய எரிச்சலின் பிரதிபலிப்பையும் நீங்கள் வேதாகமத்தை ஆழமாய் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும். அதை தெரிந்தவர்கள் யாரும் இந்த மாதிரி நாங்கள் வாழ மாட்டோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நான் இப்படி இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி. இது நான் யாரையுமே குறிப்பிடுவதற்காக பேசல, இது எனக்கும் தான். நாங்கள் ஆழமாக நிதானமாக ஒரு இடத்துல இருந்து யோசித்து பார்த்தோமா இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து காண்பித்த வாழ்க்கையை போல இல்லை. ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நாங்கள் ஏதோ எக்ஸ்கியூஸ் தேடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமா இருந்தால், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டுமா இருந்தால் நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனிடத்தில் நாட வேண்டும். ஆனால் இன்றைய உலகத்தில் அநேகம் பேர் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ தங்களை நம்புறாங்க, தங்களை சுற்றி இருக்கிறவங்களை நம்புறாங்க, தங்களிடம் இருக்கின்ற பணத்தை நம்புறாங்க. அதே நேரத்தில் செய்கின்ற பாவங்கள் எல்லாமே இப்போ துணிகரமான பாவங்களாக மாறிட்டு, சபையில இருந்து கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, போடியம்ல இருந்து மெசேஜ் பண்ணிக்கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சு கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, செய்தியை கேட்டுக்கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நம்மட தேவன் தானே, மன்னிச்சிருவார் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை, கிருபையை அற்பமாக எண்ணி அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம்.
இந்த உலகமும் இந்த உலகத்துல வாழும் மக்கள் போற போக்கையும் பார்த்து கண்டிப்பா ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். ஏன்னா அவ்வளவு மோசமான நிலைமையில இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. அன்பு தணிந்து போகிறது. ஒருத்தரை கொலை செய்தா, ஒருத்தர் செத்துட்டானண்டா அவன் செத்ததை குறித்து சந்தோஷப்படுறாங்க. அவனை கொலை செய்தவனை கொண்டாடுறாங்க. ஒரு இனம் அழிக்கப்படுதுண்டா அந்த இனம் அழிக்கப்படுவதற்காக இன்னொரு இனம் சந்தோஷப்படுது. அந்த இனத்தை அழித்த இன்னொரு இனத்தை வேறொரு இனம் கொண்டாடுது. யாரோ ஒரு ஆள் பாவம் செய்துட்டாங்கண்டா அவனை நடுத்தருவு கொண்டு வந்து அவனோட அம்மா அப்பா அவனோட தாத்தா பாட்டு அவனோட முப்பாட்டன் அவங்கெல்லாம் செய்த காரியத்தில் அழித்து கொண்டு வந்து வச்சு அவனை அவமானப்படுத்துறது இந்த அளவுக்கு ஆகிவிட்டது. இதெல்லாம் யார் பண்றாங்க? ஆண்டோட பிள்ளைகள் தான். சபையில பரிசுத்தாவியானவருக்கு மேலான பரிசுத்தவான்களை பெருக்கிறாங்க. ஆவியானவரே இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இவங்களா ஒரு ரூல்ஸை போட்டுட்டு இப்படித்தான் இருக்கணும்னு சபையை ஏதோ ஒரு வழியில கொண்டு போறாங்க. பிழையான உபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் சபையை செவிசாய்த்து அந்த வழியில இவங்க குருடாக்கப்பட்டு போறாங்க. தேவ அன்பு தேவனை போல் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சபையில இருந்து பிரசங்கம் எடுக்கிறாங்க, சபையில இருந்து பிரசங்கத்தை கேட்கிறாங்க. ஆனா சேர்ச்சை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு சொந்த சகோதரனை மன்னிக்கிறது இல்லை, சொந்த பிள்ளைகளை மன்னிக்கிறது இல்லை, சொந்த தாய் தகப்பனை மன்னிக்கிறது இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக பாவம் செய்து வாழ்ந்த ஒருத்தர் இப்போ மனம் திரும்பி சபைக்கு வந்து பரிசுத்தமா வாழ்றா இருந்தா அதுக்கும் வழி இல்லை. இவன் இப்படி திரிஞ்சவன் தானே, இவன் கேடு விட்டு திரிஞ்சவன் தானே என்று சொல்லி அவனை போட்டு ஜட்ஜ் பண்றது. ஆண்டவரே மன்னிச்சுட்டார், ஆனா நம்மடாக்களுக்கு மன்னிக்கிறது இல்லை. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதிருப்பாயாக என்று வேதத்துல திட்ட தெளிவா சொல்லுது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ போதவர்களுடைய பிள்ளைகளும் சபைக்குள் வருகின்ற வாலிபர்கள் அந்நிய நுகத்திலே காதலித்துக் கொண்டு அவர்களோடு விபச்சாரம் செய்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்க சபை கூடி கொஞ்சம் ஏழியா வந்துட்டோம்டா என்ன தெரியுமா செய்வாங்க? எல்லாருமே கூடி இருந்து யாரோ ஒருத்தனை வச்சு காய்ச்சி கொண்டிருப்பாங்க. அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட காரியங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். தேவன் தெளிவாக துல்லியமாக செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை இப்ப சபையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் துணிகரமாக செய்கின்றார். அதுக்காக நான் சொல்லல நல்லவங்க யாருமே இல்லை எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி இல்லை. இன்னுமே ஆண்டவருக்கு விசுவாசமாக ஊழியம் செய்கின்றவர்கள், இன்னுமே ஆண்டவருக்கு பிரியமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள், இன்னுமே ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுத்தவர்கள் இன்னுமே இருக்கின்றாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த ஒரு சிலரை குறித்தான் இந்த வீடியோ. அந்த ஒரு சிலர் எல்லா சபைகளிலும் இருக்கின்றாங்க, எல்லா இடத்திலும் இருக்கின்றாங்க. தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை அவர்கள் தூஷிக்கின்றார்கள். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவங்க தேவையில்லாத அவதூறான பிழையான பாவமான காரியங்களை செய்து அதன் மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இதை பற்றி கதைக்க போனால் சொல்ல போனால் இன்றைக்கு நான் முழுக்க கதைச்சிட்டே இருக்கலாம், என்னால் அவ்வளோ விடயங்கள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் எல்லாருடைய ஷாபம் நினைத்த காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கின்றார். உங்க எல்லாருக்குமே அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்துல எப்படி இருந்தாருன்னு சொல்லி தெரியும். வேதத்தை வாசித்திருந்தீர்களா இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கு. அவருடைய கோபாக்கினை எப்படிப்பட்டது, அவருடைய எரிச்சல் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் அவர் எந்த அளவுக்கு அவர் செயல்படுவார் என்று சொல்லி நாங்க பழைய பாட்டு புத்தகங்களிலே வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அது நியாய தீர்ப்பின் காலம். ஆனால் இப்ப நாங்க வாழ்வது கிருபையின் காலம். அவர் எங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தினால் நாங்கள் பாவ நிவர்த்தியாக்கப்பட்டு இப்ப பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் அவருடைய கிருபை. அந்த கிருபையின் காலத்துல நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக நியாயத்தீர்ப்பின் காலத்துல இருந்த தேவன் இப்ப மாறிட்டார். அவருடைய கோபாக்கினை மாறிட்டு அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் என்ன செய்தாலும் உங்களை மன்னிப்பார், அவர் என்ன செய்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வார், அவர் எங்களை நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரையும் அவருடைய வல்லமைகளையும் அவருக்கு உண்டான மகத்துவங்களையும் அவரால் செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் குறைத்து இட போடக்கூடாது என்பதை நான் இன்றைக்கு சொல்லுவேன். பாவம் நிரம்பி வழிந்ததுனால அன்றைக்கு ஒரே ராத்திரியில அவ்வளவு பெரிய பட்டணமாகிய சோதம் குமாராவை
ஆண்டவர் அளித்தார். அதே தேவன் தான் அதே வல்லமையோடு, அதே மகத்துவத்தோடு, அதே கிரியைகளோடு இன்றைக்கும் இருக்கின்றார், இனியும் இருப்பார். அவர்தான் வரப்போகின்ற ராஜா. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் வேதாந்தத்திலிருந்து ஒரு வசனத்தை எங்களோட ஷேர் இல்லாமல் இருக்கின்றது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. தேவன் அதி சீக்கிரமாக வரப்போகின்றார். உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை கேட்டால் பயங்கரமாக இருக்கு, கண் கலங்கு. மனுஷன் தயக்கம் இல்லாமல் கொள்றாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்னா, ஒரு பிள்ளை ட்ரெயினில் போய் கொண்டிருக்குது, வெள்ளை பிள்ளை. பின்னுக்கு இருக்கிற ஒரு கருப்பு இனத்தவர் எழும்பி சக்கன்னு நெஞ்சில் குத்துறான். குத்திட்டு அவன் சாதாரணமாக நடந்து போகிறான். அந்த பிள்ளை அவனத்திலே துடிச்சு செத்து போகுது. சுற்றி இருக்கிறவங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கருப்பு இனத்தவர் தான். குத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் வெளிநாட்டு பெண். உக்ரைனில் யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவுக்கு வந்த பெண் இங்கே வந்து பரிதாபமாக இறந்து போனார். இதுக்கு அவங்களோட கண்ட்ரியில் இருந்தால் என்னவோ உயிர் தப்பிருக்கலாம். இந்த அளவுக்கு மனிதனை மனிதன் சாதாரணமாக கொள்ளுகின்ற அளவுக்கு உலகம் மாறிவிட்டது. லாஸ்ட் வீக் தேவனுடைய ஊழியக்காரன் சார்லி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் செத்ததுக்காக எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன் சார்லி கர்க்கோட நிப்பாட்டிட்டீங்க? அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வம்சத்தை அழிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பப்ளிக்ல வீடியோ போடுறாங்க. அந்த அளவுக்கு மனிதனுடைய இருதயம் கடினமாக மாறிவிட்டது. மத்தேயுல சொல்லப்பட்டது போல கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் என்று சொல்றது இந்த வந்துட்டு அன்பு தணிந்து போயிட்டு. சாதாரணமா ரோட்ல நாய் அடிபட்டா கூட நாங்க அதுல இறக்கப்படுவோம், ஐயோ நாயோட அடிபட்டுட்டு செத்துட்டேன்னு சொல்லி. ஆனா மனுஷனை சுட்டு கொள்றாங்க, மனுஷனை குத்தி சாவடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நிச்சயமா விளங்குது, இதோடைய ராஜ்யம் அதி சீக்கிரத்துல வரப்போகுது. அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய இரண்டாம் வருகையில, அவருடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்து அவருடைய இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும் வண்ணம் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், அவர் நேற்று மீண்டும் மாறாதவர் என்பதை நாங்கள் மறவாதவர்களாய் இருப்போம். ஸோ கைஸ், ஆல்ரெடி நான் நிறைய பேசிட்டேன். நான் எதற்காக இந்த வீடியோ போட்டேன், இதன் நோக்கம் என்ன, இதன் அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் வழக்கமாக ப்ரிப்பேர் பண்ணுறது போல இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால ஒரு தொகுப்பாக கதைச்சிருப்பேன். ஆனாலும் உங்களுக்கு இது விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ கைஸ், ஜாக்கிரதையாக இருக்கும். தேவன் மாறாதவராக இருக்கின்றார். அவர் மாறாதவராக இருக்கின்றார் என்பதை நினைவில் கொண்டவர்களாக இருக்கும். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய கருணை எல்லாம் இருக்குதான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கு, அவருடைய கோபாக்கினை இருக்கு, அவருடைய எரிச்சல் இருக்கின்றது, அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கின்றது. இதற்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும் வண்ணம் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம். எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்வோம். அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமையை சேர்ப்போம். தினமும் ஜெபித்து, வேதத்தை வாசித்து, தியானித்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் share with your friends, because we should check the world by the word of God. மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.